கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும். சோதனை வாரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே, பாரத்திலிருந்து ஜெயம் வரும், பரனை காக்கவல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே. என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேசர் மீட்பரே. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிடார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு. காத்திடுவார் என்றுமே. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா? ரொம்ப சூப்பராக இந்த புதியதொரு நாளை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த நாள்லேயும் கூட நம்ம எல்லாருடைய சோர்வுகளுக்கும் நம்மளுடைய எல்லாருடைய பலவீனங்களுக்கும் ஒரு ஆறுதல் தர மாதிரியாக ஒரு அருமையான ஒரு பாடலோடு கூட இந்த காலை பொழுது நம்ம தொடங்கியிருக்கிறோம். அப்படி தானே குட்டீஸ்? எப்பயுமே நம்ம எல்லாருக்குமே மார்னிங் ஒரு சிக்னஸ் இருக்க தான் செய்யும். அது ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு விதத்தில் இருக்கும். ஒருத்தவங்களுக்கு இன்றைக்கி என்னெல்லாம் நடக்க போதோன்னு நினச்சாலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒருத்தவங்களுக்கு இல்லை இன்றைக்கி இதெல்லாம் நடக்க போகுது, இதை நம்ம சரியாக பண்ணிடுவோமா, செஞ்சுருவோமா, இது நல்லபடியாக முடிச்சிருவோமா அப்படிங்கிற கவலை ஒரு பக்கம் இருக்கும். இப்போ படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தால் இன்றைக்கி ஒருவேளை எக்ஸாம்ஸாக இருந்தால் இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், ஈவன் நம்ம நல்லா படிச்சிருந்தா கூட நமக்குள்ளே அப்படி ஒரு பெரிய கொஷின் மார்க் நமக்குள்ளே வர்றதுண்டு. அப்படி தானே குட்டீஸ்? ஆனால் ஏசப்பா என்ன சொல்கிறாங்க, நீ ஏன் அதெல்லாம் குறித்து கவலைப்படுற? உனக்கான வேலைகளை நீ பார்த்துட்டு போயிட்டே இரு. உனக்கு நடக்க வேண்டிய எல்லா காரியங்களையும் நடத்தி வைக்கிறதுக்கு தான் உன் கூட எப்பயும் நான் இருக்கிறேன். நீ அப்போ என் ப்ரெசன்ஸை உணரவே இல்லையா? நான் உன் கூட தான் இருக்கிறேன், உனக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கிறேங்கிறத நீ யோசிக்கிறதே இல்லையான்னு ஏசப்பா நம்மளை பார்த்து கேட்குறாங்க குட்டீஸ். இப்போ வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் உங்கள் டேடி கூட நீங்கள் பைக்கில் போகிறீங்க, இல்லை உங்கள் மம்மி கூட பைக்கில் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எதுக்காவது கவலைப்படுவீங்களா? நீங்கள் ஜம்முன்னு பின்னாடி உட்காந்துட்டு அவங்க கூட்டு போவாங்க, நீங்கள் அவங்க கூட போயிட்டுருப்பீங்க. அப்படி தானே குட்டீஸ்? அப்போது நம்ம மம்மி டேடியே நம்மளை ஒரு ஒரு டிரைவ் கூட்டிகிட்டு போகும்போது அவ்வளோ பாதுகாப்பாக கூட்டு போகிறாங்க. இன்னும் ஸ்கூல் பஸ் போகிறவங்களா இருக்கலாம், இல்லை நார்மல் பஸ்ஸில் போகிறவங்களா இருக்கலாம். அந்த மாதிரி நம்மளை இன்னொருத்தவங்க எடுத்து கூட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம எதுக்குமே கவலைப்பட போகிறது கிடையாது. நீட்டாக நம்ம ஹெட்ஃபோனை காதில் மாட்டிட்டு நீட்டாக நம்ம வாட்டுக்கு என்ன பண்ணுவோம், போயிட்டுருப்போம். அப்போது நம்மளை இந்த உலகத்துக்கு கொண்டுட்டு வந்த ஏசப்பா இந்த நாளில் நம்மளை சொல்கிறாங்க, நீ ஏன் கவலை பண்ணுற? இந்த பாதை நீ மட்டும்தான் போயிட்டுருக்கன்னு நினைக்கிறியா? உனக்கு முன்னாடி உட்காந்து இந்த பாதையில் இந்த வழியில் நான் உன்னை கூட்டு போயிட்டுருக்கிறது நான் தான். அப்போது நீ ஏன் இதை குறித்து கவலைப்படுறன்னு நம்மளை பார்த்து சொல்கிறாங்க குட்டீஸ். இதுலேயும் பாருங்களேன், இன்றைக்கி யோசுவா 1:9 படியாம், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? வளம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார் அப்படிங்கிற வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது. கண்டிப்பாக இந்த வசனம் இந்த நாளில் இந்த காலை பொழுதில் நம்ம எல்லாருக்குமே தேவையான ஒரு வசனம் குட்டீஸ். இந்த யோசுவா யாருன்னு உங்களுக்கு தெரியும். இஸ்ரேல் மக்களை பார்வோனின் பிடியிலிருந்து மோசே கொண்டுட்டு வந்து அவங்க வழிநடத்தி பல பிரச்சனைகள் அந்த மக்களின் மத்தியிலிருந்து மோசே பெற்றாலும் கூட அந்த மக்களை வழிநடத்தி கொண்டு வந்தாங்க கடவுளோட கட்டளையின் பேரில். அப்படி கொண்டுட்டு வரும்போது மோசேயோட இறப்பிற்கு பிறகு அந்த பெரிய கூட்டத்தை வழிநடத்தி செல்றதுக்கு கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் தான்
யோசுவா. அப்போ யோசுவாவுக்கு கண்டிப்பாக பயம் இருக்கும். ஏன்னா அந்த மக்கள் எப்படிப்பட்ட மக்கள்னு கண்டிப்பாக யோசுவாவுக்கு தெரிஞ்சிருக்கும். மோசேப்பட்ட கஷ்டங்களும் யோசுவாவுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படிதானே? அதனால அவர் பயந்து எப்படி நம்ம இவங்கள வழிநடத்த போகிறோன்னு இருந்தப்போ அவருக்கு கடவுள் கொடுத்த வார்த்தை தான் இது. நான் உன்கிட்ட சொல்லலையான்னு அவர் கேட்கல. நான் உன்கிட்ட கட்டளை இல்லையா? கட்டளைங்கிறது நீ ஏன் ஒரு ஆர்டராக நம்மகிட்ட வருது. நீ எதுக்கு எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருக்கிற? அதான் நான் உன் கூட இருக்கிறேன்ல, நீ கலங்காத, திகையாத. அப்போ அவ்வளோ ஃபோர்ஸாக ஒரு வேர்ட் நம்மகிட்ட வருது குட்டீஸ். அப்போது யோசுவாக்கு அந்த வார்த்தை நான் உங்களுக்கு கொடுத்த அந்த வார்த்தைகள் தான் இன்னைக்கு நம்மளை பார்த்தும் ஏசப்பா சொல்கிறாங்க. ஏன்னா பலமுறை அவருடைய உடனிருப்பை நம்ம உணர்ந்தும் கூட புதுசாக ஒரு பிரச்சனை வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம், பயந்துட ஆரம்பிச்சிருவோம். அதனால தான் இன்னைக்கு ஏசப்பா அவ்வளோ ஒரு வேகத்தில் நமக்கு ஒரு வார்த்தை கொடுக்குறாங்க. நான் உனக்கு கட்டளை இட்டிருக்கிறேன். என்ன கட்டளை இட்டிருக்கிறேன்? நீ பயப்படாத, நீ ஸ்ட்ராங்காயிரு, நீ திகஞ்சு போகாத. ஏன்னா நீ போகிற பாதை நீ மட்டும் போயிட்டுருக்கல, உன்னை அந்த பாதையின் வழியாக எடுத்து கொண்டு போயிட்டுருக்கிறதே நான் தான் உன்னை ட்ரைவ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கிறேன். அப்போது நீ எதுக்கு பயப்படுற? அந்த பாதையில் என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன சோர்வுகள் வந்தாலும், இல்லை அந்த பாதையை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பாதுகாப்பாக மாற்றணுங்கிறதுனாலும் அது என் கையில் இருக்குது. அதோட அந்த பிரேக்காக இருக்கட்டும், அந்த ஆக்ஸலரேஷனாக இருக்கட்டும், அந்த ஹேண்டிலாக இருக்கட்டும், எல்லாம் என் கையில் இருக்குது. நீ எதுக்கு அதை குறித்து பயப்படுறேன்னு இந்த நாளில் நம்மளை பார்த்து கேட்குறாங்க குட்டீஸ். ஸோ இவ்வளோ தூரம் நம்மளை பூஸ்டப் பண்ணுற, இவ்வளோ தூரம் நம்மளை பாதுகாப்பாக பராமரித்து கூட்டு போயிட்டுருக்கிற ஏசப்பா இந்த வார்த்தையை நமக்கு கொடுக்கும்போது இனி நம்ம எதுக்காவது கவலைப்படலாமா? இந்த நாளை அவர் கரத்தில் கொடுத்துருங்க. அவர் நம்மளை கூட்டு போயிட்டுருக்காருங்கிறத விசுவசித்து அதை உணர்ந்து அந்த உணர்தலின் பேரில் என்ன பண்ணணும், நம்ம ரிலாக்ஸ்டாக இருக்கணும் குட்டீஸ். நம்மகிட்ட அவர் எதிர்பார்க்குறது ஒன்று தான். என் பிள்ளை உண்மையிலேயே என் மேலே நம்பிக்கை வச்சுருக்குன்னா எதை குறித்தும் சோர்ந்து போகாமல் பயந்து போகாமல் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கா? அப்படி ரிலாக்ஸ்டாக இருந்துட்டாலே அதுதான் நம்ம ஏசப்பா மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்குறோம், உறுதியாக இருக்குங்கிறதுக்கான சிம்பிள் குட்டீஸ். ஸோ இந்த நாளில் இந்த வார்த்தையை நமக்கு எடுத்துக்குவோம். யோசுவாவுக்கு சொன்னது தான் நமக்கும். நம்ம நடந்த பிரச்சனைகளை பார்த்து நடந்துருமோன்னு பயந்துடாமல் இதை அவர் பார்த்துக்குவாருன்னு அவர் கரங்களை ஒப்பு கொடுத்துட்டு நம்ம ரிலாக்ஸ்டாக இருப்போம். கண்டிப்பாக இந்த நாளில் நம்ம சந்திக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் ஆசீர்வாதமான சூழ்நிலையாக மாற்றுறதுக்கு அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவர், இந்த நேரத்திற்காக நன்றியப்பா. தகப்பனே, இந்த நேரத்துலையும் கூட எங்களை எந்த ஒரு சூழ்நிலையும் விட்டு கொடுக்காத நீங்கள் இப்பயும் கூட எங்களுக்கு வாக்குறுதி கொடுக்குறீங்க. நீ எதுக்கும் கலங்காத, திகையாத, எல்லா சூழ்நிலையிலையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க டாடி. உம்முடைய கரங்களில் இந்த நாளை ஒப்பு கொடுக்குறோம். இதை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தவங்களையும் ஒப்பு கொடுக்குறோம். உம்முடைய பலத்தினால நீங்கள் அவங்கள வழி நடத்துங்க. ஆமீன்.